பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இரு கண்கிளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணல் வரை. வரை அழகிய தமிழ். வரை என்றால் மலை, மலையின் தாழ்வரை என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த மலையின் தாழ்வரைகளில் தற்காலத்தில் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இயற்கையின் சிரிப்பில் இறைவனை காண்பது. இயற்கையின் சிரிப்பில் இறைவனை காண்பது இவையெல்லாம் நம் ஆழ்வாருடையதான திவ்ய பிரபந்தத்தில் மலிந்து கிடக்கின்றன. இந்த திருவேங்கட மாமலையை வர்ணிக்கும் பொழுதே ஆழ்வார் இயற்கை, அதில் இந்த இயற்கையுடைய இறைவன், இவை அனைத்தையும் வெகு அழகாக சேர்த்து வர்ணித்து நமக்கு அளிக்கின்றார்கள். பூரத்தாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய இரண்டாம் திருவந்தாதி என்னும் திவ்ய பிரபந்தத்தில் வரக்கூடிய திருவேங்கட மாமலை குறித்த பாசுரம் இது. வெகு அழகான வர்ணனை. அதுவும் திருவேங்கட மாமலை செல்வச் செழிப்பு மிகுந்தது. என்ன செல்வம்? திருவேங்கடத்தில் இந்த செல்வம் இருக்கட்டும். முதலில் காடு, பச்சை பசேல் என்பதாக இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கக்கூடியது திருவேங்கட மாமலை. அந்த திருவேங்கட மாமலையில் கொடிய மிருகங்களும் உண்டு, சாதுக்களான மிருகங்களும் உண்டு, பட்சிகளும் உண்டு, பறவைகளும் உண்டு, மற்ற ஊர்வன பரப்பன நடப்பன என்று எல்லாம் நிறைந்திருக்கின்றன. அனந்தாழ்வானுடைய சரித்திரத்தில் அற்புதமான ஒரு விஷயம் சொல்வது உண்டு பெரியோர்கள். ஒரு சமயம் சுவாமி புஷ்கரணிக்கு அனந்தாழ்வான் நீராடச் சென்றாராம். அது பின்மாலை வேளை, இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய வேளை. அப்பொழுது அவருடைய மேல் வஸ்திரம் அந்த உத்திரியம் எதிலேயோ சிக்கிக் கொண்டது. எது என்பது ஏதோ செடியில் சிக்கிக் கொண்டதாக நினைத்துக் கொண்டு அனந்தாழ்வான் அந்த உத்திரியத்தை இழுக்கிறார். அது என்னது என்பது தெரியவில்லை. அப்புறம் இழுக்கும் பொழுது தெரிந்தது என்ன, அங்கே ஒரு புலி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த புலியினுடைய நகத்தில் இது மாட்டிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த புலியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து விட்டது. அதை பார்த்த சுவாமியும் பார்க்கிறார், ஒன்றும் சொல்லவில்லை. புலியும் ஒன்றும் சொல்லவில்லை. சுவாமி சென்று அந்த புஷ்கரணியில் ஸ்நானம் செய்யக்கூடிய காலத்தில் யாரோ ஒரு மகாத்மா போல் இருக்கிறதே, யாரோ ஒரு தபஸ்வி போல் இருக்கிறதே, ஏதோ ஒரு கால விசேஷத்தினால இங்கே பெருமான் சன்னதியில் வந்து இந்த புலிவேஷத்தில் இருக்கிறார். ஆஹா, அவருக்கு எம்பெருமான் நல்ல கதியை தந்துவிட வேண்டும் என்று தான் தீர்த்தாமாடும் பொழுது, சுவாமி புஷ்கரணியில் தீர்த்தாமாடும் பொழுது ஆனந்த நிலைய விமானத்தை சேவித்துக் கொண்டே பிரார்த்தித்துக் கொண்டு வருகிறார். தீர்த்தாமாடியாகிவிட்டது. அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு வரும் வழியில் பார்த்தால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த புலி இறந்து கிடந்தது. திருவேங்கடமுடியானிடத்தில் உள்ள முருகி அந்த புலிக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாரே, அப்பொழுதே அந்த புலி முக்தி அடைந்து விட்டது. இதுதான் மகான்களுடைய மேன்மை. இப்படி யானைகளும் புலிகளும் சிம்மங்களும் மற்றுமுள்ளதான மிருகங்களும் கீழே எம்பாருடைய சரித்திரம், அதாவது கோவிந்தருடைய சரித்திரத்தை பார்த்தோம். கொடிய விஷமுள்ள சர்ப்பத்தின் வாயில் தைத்திருக்கக்கூடிய முள்ளை தன் கையினால் எடுத்து எரிந்து விட்டு சென்றார் என்று பார்த்தோம் அல்லவா? இங்கே ஆழ்வாருடைய வர்ணனையில் என்ன தெரியுமா? ஒரு யானை, ஆண் யானை, நன்கு மதம் கொண்ட ஆண் யானை, அது தன்னுடைய பெண் யானையுடன் திருவேங்கடமாமலையின் தாழ்வரைகளில் உலா வருகின்றது. என்ன அழகு! பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இரு கண்ணிளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர். தன் பெண் யானையை அழைத்துக் கொண்டு அது இரண்டும் உலா வருகின்றது. யானைக்கு மிகவும் பிடித்த உணவு மூங்கில் குருத்து, இளமூங்கில், மூங்கில் குருத்து. அந்த மூங்கில் குருத்து யானைக்கு மிகவும் பிடிக்கும். ஆண் யானை தன் பேடையை, அந்த பெண் யானையை அழைத்து வந்திருக்கும் பொழுது அதன் பிரீத்தியை சம்பாதிப்பதற்காக, ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன், அந்த பெண் யானையை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என்கிறோம் அல்லவா, அதற்காக, அதன் பிரியத்தை சம்பாதிப்பதற்காக மூங்கில் இளங்குருத்துக்களாக பார்த்து அதனை தன் பெண் யானைக்கு அளிக்கிறது. வெறும் மூங்கில் குருத்து ருச்சியானதுதான். ஆனால் அதில் மலைத்தேன் தோய்த்து கொடுத்தால் எப்படி இருக்கும்? அங்கேயோ பெரிய பெரிய பாறைகள், பெரும் பெரும் மரங்கள், ஆங்காங்கு மலைத்தேனீக்கள் பெரிய பெரிய கூடுகளை கட்டி வைத்திருக்கின்றன. ஆகையால் இந்த யானை
அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர். அந்த மூங்கில் குருத்தை அங்கே இருக்கக்கூடிய தேனில் தோய்த்து தோய்த்து குடிக்கிறது பெண் யானைக்கு. எத்தகைய மூங்கில் குருத்து? இரு கண்கிள மூங்கில் வாங்கி, மூங்கில் குருத்து அப்பொழுது தான் வளர்கிறது. வளர்ந்த மூங்கில் கடித்து உண்ண முடியாது. குருத்து மூங்கில் மிருதுவாக இருக்கும், ருச்சியாக இருக்கும். அதில் 2 கணுக்கள் தான் உண்டாகி இருக்கின்றன. அந்த இருக்கண் இளமூங்கில், இருக்கண் மூங்கில், இருக்கண் இளமூங்கில், மிருதுவான அந்த மூங்கிலை அருகிருந்ததான தேனில் தோய்த்து தோய்த்து கொடுக்க அந்த பெண் யானை மகிழ்ச்சியாக அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இது 2ஆம் திருவந்தாதி பாசுரம். பொய்கையாழ்வாருக்கு அடுத்ததான பூதத்தாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரம். இது திருவேங்கட மாமலையினுடைய அழகு. பாருங்களேன் என்ன அழகு! யானையினுடையதான அந்த காரியத்தை ஆழ்வார் வர்ணிக்கிறார். தன் பேடையுடன் அது சுற்றித் திரியக்கூடியதான அழகை வர்ணிக்கிறார். இதுதான் திருவேங்கட மாமலையின் இயற்கை என்று சொல்லுகிறார். ஒரு சமயம் சுவாமி ராமானுஜர் திருமலையில் இருந்த பொழுது அனந்தாழ்வார் முதலான சிஷ்யர்கள் ராமானுஜரை சேவித்து, சுவாமி, சரணாகதி மந்திரமான துவய மந்திரத்தின் பொருளை தாங்கள் விளக்கியருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அடியன் கீழே பலமுறை சொல்லியிருக்கிறேன். துவய மந்திரம் என்பது முதல் பகுதியில் பகவானுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் பிராட்டியுடன் கூடியவனான ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்யமான சரணாரவிந்தத்தில் சரணமாக அடைவது. அப்படி பிராட்டியுடன் கூடிய பகவானுடைய திருவடியில் சரணமாக அடைந்த நாம் அந்த பிராட்டியுடன் கூடிய பகவானுக்கே கைங்கரியங்கள் செய்வது. இந்த அர்த்தங்களை உள்ளடக்கி வைத்திருப்பதற்குத்தான் சரணாகதி மந்திரம் என்பதாக பெயர். அதற்கு துவய மந்திரம் என்பதாக பெயர். துவயம் என்றால் முற்பகுதி, பிற்பகுதி, பூர்வ கண்டம், உத்தரகண்டம், அதாவது 2 பகுதியாக பிரிக்கப்பட்ட ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய பொருளை எல்லாம் அருளி செய்ய வேண்டும் என்று சுவாமி ராமானுஜரிடத்தில் அனந்தாழ்வான் முதலான பாகவதோத்தமர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். சுவாமி ராமானுஜரும் விசேஷமாக அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்கிறார். இதில் ஒரு சுவாரஸ்யத்தை பாருங்கள். துவயமந்திரம் என்பதாக நாம் சொன்னால் கூட திருமந்திரம் 8 எழுத்து மந்திரமான அஷ்டாட்சரம், அதற்கு அடுத்து வரக்கூடிய சரமஸ்லோகம், இவை 2ஐயும் சேர்த்து 3ஐயும் சேர்த்துத்தான் பெரியோர்கள் நமக்கு உபதேசம் செய்வார்கள். முதலில் திருமந்திரம் என்னும் அஷ்டாட்சரம், அடுத்தது துவயம் என்பதாக 2 பகுதிகளுடைய மந்திரம், 3வது சரமஸ்லோகம். இவை 3ஐயும் சேர்த்துத்தான் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு உபதேசம் செய்வார்கள் அல்லவா? அப்பொழுது ராமானுஜர் துவயமந்திரத்தை மட்டுமா சொல்லியிருப்பார்? திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சாதித்து, அடுத்து வரக்கூடிய சரமஸ்லோகத்துடைய அர்த்தத்தையும் சாதித்து, இப்படி 3 மந்திரம், 3 ரகசியங்கள், இவற்றினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நன்கு விசேஷமாக தெளிவாக சிஷ்யர்களுக்கு சாதித்தார். இது முடிந்தது. அதிலும் குறிப்பாக திருவேங்கடமுடியான் திருவடிவாரத்தில் தான் அகலகில்லே நெறியும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்வா புகழ் ஒன்று இல்லா அடியேன் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று ஆழ்வார் நம்மாழ்வார் சரணாகதி செய்திருக்கிறார். அந்த சரணாகதி சாஸ்திரத்தின் பொருளை எல்லாம் ராமானுஜர் விசேஷமாக அருளி செய்ய எல்லாம் முடிந்தது. உடனே சபையில் அனந்தாழ்வான் எழுந்து நின்றார். இதுவரையிலும் பூரத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதியின் இந்த பாசுரத்திற்கு எனக்கு பொருள் புரியாமல் இருந்தது, இப்பொழுது பொருள் புரிந்து விட்டது என்று சொன்னார். என்ன இதில் புரிந்து கொள்வதற்கு என்ன? நமக்கே புரிகிறது. பெருகு மதவெள்ளம் மாப்பொடிக்கு முன்னின்று இருக நிலவொங்கில் வாங்கி அருகிருந்த தென்கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர், அவ்வளவுதானே. இதில் என்ன பொருள் புரியாது விட்டது? இப்பொழுது ராமானுஜர் சொன்னவுடன் என்ன பொருள் புரிந்து விட்டது? ஏனென்றால் ராமானுஜர் இந்த பாசுரத்தை எடுக்கவில்லை. இது வைத்துக் கொள்வோம் ஒரு திருஷ்டாந்தத்திற்கு, உதாரணத்திற்கு. அப்பொழுது அனந்தாழ்வான் அருளி செய்தார், சுவாமி, பண்டருமாறன் தமிழ் வேதம் பாய்மரமாய் விண்டிட நிற்கும் ஒரு வேழம் யானை. திருவரங்கத்தமுதனார் ராமானுஜரை ராமானுஜ நூற்றந்தாதியில் உருவகப்படுத்தும் பொழுது பந்தருமாறன் பாய்மரம், பந்தருமாறன் தமிழ் வேதம் பாய்மரமாய் விண்டிட எப்படி இருக்கிறது? அந்த திருவாய்மொழி திவ்ய பிரபந்தம் என்னும் மதம் பிடித்த திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்தை அள்ளி பருகிறதால் உண்டான மரத்துடன் கூடிய வேழம் யானை. யார்? எங்கள் ராமானுஷர். அந்த ராமானுஷர் தான் பெருகு மதவேழம். அடுத்தா மாப்பிடிக்கு அந்த யானையினுடைய பேடு எது? பெண் யானை. யாரு தெரியுமா? சிஷ்யர்களான நாம் தான் பெண் யானை. நாம் அனைவரும் ராமானுஷர் என்னும் யானைக்கு பெண் யானைகள். ஆரணநூல் வழிச்செவ்வை அழித்திடும் ஐதுகருக்கும் ஒரு வாரணமாய் அவர் வாதக்கதிர்கள் வாய்த்தபிரான் என்று சுவாமி தேசிகனும் ஓர் வாரணமாய் அவரை அருளி செய்கிறார்.
அப்படி இருக்கக்கூடிய யானைக்கு பேடியாக நாமெல்லாம் சிஷ்யர்கள், நாம் தான் பெண் யானை. நமக்கு தேன் கலந்து இருகண் இளமூங்கில் வாங்கி 2 பகுதிகள் உடைய துயமந்திரம். இருகண் இளமூங்கில் என்றால் 2 பகுதிகள் உடைய துயமந்திரம். அந்த துயமந்திரத்திற்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் முன்னாடி இருக்கக்கூடிய திருமந்திரம், அதற்கு அடுத்து வரக்கூடிய சரமஸ்லோகம் என்பதாக அவ்விரண்டிலும் தோய்த்து தோய்த்து அந்த இரண்டினுடைய அர்த்தத்தையும் சேர்த்து சிஷ்யர்களான நமக்கு எங்கள் ராமானுஷன் உபதேசம் செய்திருக்கிறாரே, இதைத்தான் அன்றைய தினத்தில் ஆழ்வார் பாடி வைத்தார் போலும். இது வெறும் இயற்கையில் வர்ணனை செய்து அந்த திருவேங்கட மாமலையை சேவிப்பதற்காக ஏற்படுத்தின பாசுரம் இல்லையாம். பின்னாளில் பகவத் ராமானுஜர் வரப்போகிறார். ஏனென்றால் மகான்கள் தீர்க்கதரிசிகளாயிற்றே. அவர்கள் திருவுள்ளத்தில் பின்னாளில் என்ன நடக்கக்கூடியது, அந்த சம்பவங்கள் என்ன என்பதை அறியக்கூடிய வல்லமை உண்டாயிற்று. ஆகையால் பின்னாளில் ராமானுஜர் வரப்போகிறார். இங்கே திருவேங்கட மாமலையில் சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்ய போகிறார். துவயமந்திரம், அந்த துவயமந்திரத்திற்கு இருபுறமும் விளங்கக்கூடிய திருமந்திரமாகிற அஷ்டாட்சரம், அடுத்து வரக்கூடிய சரமஸ்லோகம் என்பதாக சர்வதர்மான் பரித்யஜ்ய என்ற கீதையின் சரமஸ்லோகம், அவற்றை தன் சிஷ்யர்களுக்கு பரிபூர்ணமாக சுவாமி ராமானுஜர் உபதேசம் செய்ய போகிறார் என்பதை உட்கொண்டுத்தானே இங்கே ஆழ்வார் தன் பாசுரத்தில் காண்பித்தருளினார் என்று அனந்தாழ்வான் வெகு ரசமாக அருளி செய்தார். என்ன ஒரு அனுபவம் இருந்தது என்றால், ஆச்சாரியர் தினத்தில் என்ன ஒரு பக்தி இருந்தது என்றால், இது போன்ற ரசமான ஒரு வைபவங்களை சொல்ல முடியும். பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகனிடமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை. ஆகாயத்தை போன்று கடல் நீரவண்ணன் நீலவண்ணன், ஆகாயத்தை போல மேகசியாமல மூர்த்தியாய் விளங்கக்கூடிய என் அப்பன் அஞ்சனவண்ணனாம் அஞ்சனகிரிநாதனாம் ஸ்ரீனிவாசன் விளங்கக்கூடிய அந்த மலைக்கு இத்தகையதொரு பெருமை உண்டு என்கிறார். இந்த திருமலையில் தான் சுவாமி ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் அருளி செய்ததாக குரு பரம்பரைகள் வாயிலாக நாம் அறிகிறோம். இப்படி மேலும் பல அற்புதமான ஐதிஹ்யங்கள், அதாவது அனந்தாழ்வான் பாசுரங்களுக்கு அருளி செய்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் ராமானுஜருடைய வைபவத்திலும் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலும் பல இடங்களிலும் காண்பிக்கப்படுகின்றன. நாம் அந்தந்த சமயங்களில் அவற்றையும் தொடர்ந்து அனுபவிக்கலாம். இனி மேலும் ராமானுஜருடைய வைபவத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.